ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அன்னையின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். 3 முறை அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. நல்லா இருக்கிறீங்களா? எஸ், குட். சேர்ந்து வாசிப்போம் நாம் திருப்பாடல் 139 13 முதல். எஸ், ஸ்டார்ட். உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு முறையில் உம் செயல்கள் வியத்தக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ் பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை எத்துணை கடினம், அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் கடவுளே, நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம். இரத்த பழிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று. ஏனெனில் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ? நான் அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 5 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. 5 பேர். இப்போ நீங்கள் வாசித்த இந்த இறை வார்த்தைகளில், இந்த திருப்பாடலில் உங்கள் மனதை தொட்ட இறை வார்த்தைகள் வாசிங்க. அஞ்சத்தகு முறையில், வியத்தகு முறையில் படைத்தருள் நீர். வெரி குட். வேற? ஆ ஆ ஆ எஸ், ஆண்டவருக்கு மறைவானது எதுவும் கிடையாது. வேற? இறைவா, என் உள்ளத்தை நீர் ஆய்ந்து அறிகின்றீர். வேற? இன்னும் 2 பேருக்கு சான்ஸ். 2 பேர். உம்மை வருத்தும் வழிகளில் நான் நடக்கின்றேனோ என்று பாரும். வெரி குட். லாஸ்ட் ஒன்.
எத்துணை கடினம். ஆண்டவருடைய நினைவுகள் நம்மை பற்றிய நினைவுகள். பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை பகுதி குறிப்பாக எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய உள் உறுப்புகள், நம் உடலின் எல்லா உறுப்புகளையும் உண்டாக்கியவர் யார்? கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, இறைவா, எனது மறைவான உறுப்புகளும் சரி, வெளிப்புறத்தில் நான் காண்கின்ற உறுப்புகளும் சரி, எல்லாமே யார் உண்டாக்கினார்? கடவுள் உண்டாக்கினார். கடவுள் தான் அதை கைவேலைப்பாடின் தலைவன். அப்போ இந்த உறுப்புகளுக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டால் யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட போகணும். காரணம், அவர் தான் இதற்றின் அதிபதி. உன் கண்ணில் குறை இருந்தால் ஆண்டவரிடம் செல், காதில் குறை இருந்தால் ஆண்டவரிடம் செல், கால்களில் குறை இருந்தால், எலும்புகளில் பலவீனம் இருந்தால் யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட. காரணம், அவர் தான் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அதிபதி. அவர் உண்டாக்கியவர். அவர் உள்ளுறுப்புகள். உனது குடலில் பிரச்சனையா? உன் மறைவான உறுப்புகளில் பிரச்சனையா? அப்போ யார்கிட்ட போகணுமா? ஆண்டவர்கிட்ட போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அன்பு பிள்ளைகளே, இங்கே இருக்கிற எல்லாவரும் உங்கள் மனதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. கடவுளுக்கு என்று ஒரு பிளான், பர்பஸ் இருக்கு. நம்ம we are not an accidental being. ஏதோ வந்தோம், பிறந்தோம், போனோம் இல்லை. we have a purpose here on earth. உனக்கென்று ஒரு லட்சியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த லட்சியத்தை அறிய வேண்டும், போராட வேண்டும், அதை அறிய வேண்டும். அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை சந்தோஷமா. நான் ஒரு குருவானவர், ஆண்டவர் எனக்கான வகுத்த திட்டம் எது? ஒரு குருவாக மாற வேண்டும் என்று இந்த லட்சியத்தை நான் உணர்ந்தேன். I became a priest. I live my life happily. Praise the Lord. Hallelujah, hallelujah. அப்ப இந்த இறை திட்டத்தை நான் காணாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்பவும் எப்படி போகும்? தொடக்கு. It will not go on highway. அது ஹைவேல போகிற பஸ் மாதிரி இருக்காது. அது எப்போவுமே குண்டும் குழியும் நிறைஞ்ச பஸ்ஸில் அந்த அந்த வழியில் போகிற மாதிரி தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் பிள்ளையே, உணர்ந்துகொள், ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்துகொள். உனக்கான, உன் வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அதை தெரிஞ்சு வாழும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலி இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு வரல, இருந்தாலும் இந்த நேரத்தில் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்ததுனால இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த காரியம் வேறு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்தியாவில் பிறந்தான். அவன் அரச குலத்தில் பிறந்த ஒரு பையன். அவனுடைய தாய் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. அவனுடைய அப்பா அவனை ரொம்ப பாதுகாப்பாக அரண்மனையின் சுவருக்கு உள்ளே வளர்த்தி வந்தார். அரண்மனை சுவருக்கு வெளியில் போயிடக்கூடாது என் பையன். காரணம், அரண்மனை சுவர்களுக்கு அப்பால் இருந்தது உலகத்தின் உண்மைகள். உலகத்தின் உண்மையான அனுபவங்கள் அரண்மனை சுவர்களுக்கு அப்பால் இருந்தது. அங்கிருந்தது கண்ணீர், அங்கிருந்தது வேதனை, அங்கிருந்தது கலக்கம், அங்கிருந்தது போராட்டங்கள். என் குழந்தை இது எதையும் தெரியக்கூடாது, சொகுசாக இருக்கணும் அப்படின்னு அவன் தந்தை தீர்மானித்து அரண்மனை சுவர்களுக்குள்ளேயே அவனை வளர்த்தி வந்தார். ஒரு வயதானது அவனுக்கு ஒரு ஆசை, அரண்மனைக்கு வெளியில் போகணும் அப்படின்னு. அப்பா விடமாட்டார் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ அங்கே உள்ள அமைச்சர்களில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு எப்படியாவது என்னைய வெளியில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டுவைங்கன்னு எஸ்கேப் ஆறான். அவன் அமைச்சரை கூட்டிகிட்டு வழியில் மாறுவேடம் பூண்டு அந்த இளவரசன் தெரு வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது அவன் பல காட்சிகளை காண்கின்றான். முதலாக அவன் கண்ட ஒரு காட்சி, ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய குழந்தை இறந்து போயிட்டான்.
அம்மா அழுறதை பார்த்து இளவரசன் கேட்டான் அமைச்சரிடம், ஏன் இந்த தாயானவள் அழுகிறாள்? அப்போ அமைச்சர் சொன்னா, அவளுடைய மகன் இறந்து போனான். அப்போ கேட்டான், நமக்கு இறப்பு இருக்கிறதா? கண்டிப்பா இறப்பு இருக்கிறது. ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனான். அவன் பார்த்த ஒரு காட்சி, ஒரு வயதான நபர் படுத்த படுக்கையாக உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்போ அவன் கேட்டான் அமைச்சரிடம், என்ன ஆச்சு இந்த முதியவருக்கு? அவனுக்கு ஒரு நோய், தீராத நோய், அதில் கஷ்டப்படுறான். நமக்கு நோய் வருமா? கண்டிப்பா, நீ இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, நோய் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனான். ஒரு தாத்தா அந்த கம்பு பிடிச்சிட்டு கூனி குறுகி வழியில் நடந்து வந்தார். அப்போ அவன் பார்த்தான், இது என்ன, உடலெல்லாம் விகிருதமாக இருக்கிறது, ஒரே விரிங்கிள்ஸ், சுருக்குகளாக இருக்கிறது, எலும்பெல்லாம் வெளியில தெரியுது, இது எந்த உயிரினம்? அவன் சொன்னான், அது ஒன்றும் மனிதன் தான். ஐயோ, அப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த பொழிவு எல்லாம் போய்விடுமா? கண்டிப்பா போயிரும் ஒரு நாள். அவன் மிக விரைவாக அரண்மனைக்கு வந்தான். யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே சென்றான். அந்த நாளில் அவன், கதை தெரியாதா யாருன்னு? யாரு? சித்தார்த் என்கின்ற நிலையிலிருந்து புத்தன் என்கின்ற நிலைக்கு மாறினான். அனுபவங்கள் உன்னை ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு உன்னை உந்தி தள்ளும் அனுபவங்கள். நேற்றைய தினம் நாம் ஒரு புனிதருடைய திருவிழாவை கொண்டாடின ஒரு அப்போஸ்தலர். யாரு? பவுலடிகளார். அனுபவங்கள், ஒரே ஒரு இறை அனுபவம் சவுலிலிருந்து உந்தி தள்ளியது. புனிதர்கள் எல்லோருக்கும் பல பாவ நிலைகள் உண்டு. ஆனால் எப்படி அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள்? அனுபவங்கள் உந்தி தள்ளுகிறது. கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அனுபவம் இல்லாமல் இங்கு யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. ஃபாதர், ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். அனுபவம் இல்லாமல் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு தோணுது இங்கே இருக்கக்கூடிய இதில் குட்டி பாப்பா அவளாக இருப்பான்னு தோணுது. அந்த ஒரு தம்பி இருக்கிறான், அங்கே ஒருத்த பொடுசு இருக்குது. எஸ், அவர்களில் இருந்து நமக்கு ஞாபகம் சக்தி வரக்கூடிய அந்த நிமிடத்திலிருந்து வயதானவர்கள் வரை நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்குது? அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அனுபவம் நமக்கு உண்டு. இன்பங்கள் ஒரு அனுபவம், துன்பங்கள் ஒரு அனுபவம், கண்ணீர் ஒரு அனுபவம், கவலை ஒரு அனுபவம், இன்பம் ஒரு அனுபவம், போற்றுதல் ஒரு அனுபவம், வாழ்க்கையில் சில நேரம் உயர்ந்து நிற்கக்கூடிய தருணங்கள் ஒரு அனுபவம், தூசி மாதிரி உதறி தள்ளப்படக்கூடியது ஒரு அனுபவம், பசி ஒரு அனுபவம், சாப்பிட்டு ஐயோ வயிறை சுருக்கணுமே அப்படிங்கிறது ஒரு அனுபவம், உடற்பயிற்சி செய்வது ஒரு அனுபவம். அப்போ அனுபவங்களுக்கு பஞ்சமில்லை. உனது அனுபவங்கள் உன்னை யாராக மாற்றுகின்றது என்பதுதான் கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன வயசுல நம்ம ஒரு ப்ராவர்ப் படிச்சிருப்போமே, பழமொழி, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவமே சிறந்த ஆசான் அல்லது ஆசிரியர். சின்ன வயசுலேருந்து நமக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? நம்முடைய அப்பா அம்மா முதல் ஆசிரியர்கள், அப்படி தானே? முதல் ஆசிரியர்கள் நம்முடைய அப்பா அம்மா. அடுத்த ஆசிரியர்கள் நம்ம சொல்லலாம், கேட்டிகிசம் கிளாஸில் நம்ம வரோம், குட்டி பிள்ளைங்க. குருவானவர்கள், அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள். மீண்டும் நமக்கு ஆசிரியர்களாக வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்தில், அப்படி தானே? ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், அவர் எல்லாம் நம்முடைய ஆசிரியர்கள். இன்னும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் பக்குவம் அடைந்தவர்கள், நம்மை அன்றாடம் நம்மை திருத்துபவர்கள். அப்போ எவ்வளவோ ஆசிரியர்கள் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மை கரெக்ட் பண்ணும்போது, வாழ்க்கையில் இதை செய், அதை செய்யாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது, ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி நம்மளால் சொல்ல முடியும். முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி தான் நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அப்படி தானே, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா. ஆனால் அன்பு பிள்ளையே, உன்னோடு உன்னோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு ஆசான் உண்டு. அது யாரு? உனது அனுபவங்கள். உனது அனுபவங்கள். உனது அனுபவங்கள் வழியாக ஆண்டவர் உன்னை மாற்றுவார். உனது அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், உனது அனுபவங்கள் தான் உனக்கு ஆசான். உனது அனுபவங்களுக்கு நீ செவி சாய்த்து உனது வாழ்க்கையை நீ மாற்றவில்லை என்றால் வாழ்க்கை குட்டிச்சுவராக போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கை குட்டிச்சுவராக போய்கிட்டு இருக்கும். நேற்று தியானத்துக்கு வந்தவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நேற்று ஜெபத்துக்கு வந்தவங்ககிட்ட சிந்தனைகளுக்கும் அனுபவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று. ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? சிந்தனைகளுக்கும் அனுபவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்தனைகள் நம்ம யோசிக்கிறோம். அப்போ அனுபவங்கள் நடைமுறை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சிந்தனைகளுக்கும் அனுபவங்களுக்கும் வித்தியாசம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம மனதில் வருது, ஓடுது, எல்லாம் போகுது. அனுபவங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. வாழ்க்கையை பாதிக்கிறது. நேர்மறையாக பாதிக்கலாம் அல்லது எதிர்மறையாக பாதிக்கலாம். உனது வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் உனது அனுபவம் பிள்ளையே. உனது அனுபவங்கள் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது நீ இப்படியே தூசியை தட்டுற மாதிரி தட்டிட்டு போறியா? வாழ்க்கையில் இன்றைக்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி பல நேரங்களில் பல தியானங்கள் நீங்கள் பங்கெடுத்துட்டும் வாழ்க்கையில் அது மாறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் நான் பார்ப்பேன், எங்களுடைய தியான மையத்திலும் சரி, நம்முடைய தியான மையங்களிலும் சரி, நிறைய பேர் வந்த நபர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஆனால் மாற்றங்களே இருக்காது, வளரவில்லை, இறை அனுபவத்தில் வளருவதில்லை. ஏன் காரணம் தெரியுமா? ஒரு விதமாக நான் குறை சொல்வதற்காக இல்லை, மன வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது. குறை கூறுவதற்காக அல்ல. வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் தியானங்களில் பங்கெடுத்துட்டு என்ன காரியம்? என்ன காரியம்? ஏன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை என்பதற்கு நான் கண்டுபிடித்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? இறை வார்த்தை, இங்கு தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை எல்லாம் சிந்தனைகளில் மட்டும் இருக்கிறது. ஓ, புதிய ஐடியா ஃபாதர் சொல்றாங்க, புதிய ஐடியாஸ். நான் சொல்றது புரியுதா? ஐடியா தளம் சிந்தனைகள் தளத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதை செயல்படுத்தவில்லை இன்னும் உனது வாழ்க்கையில். அது எப்போ நீ செயல்படுத்துறையோ அப்பந்தான் அனுபவமாக மாறும். அது இல்லைனா ஃபாதர் புது ஐடியா சொல்கிறாங்களே, அந்த ஃபாதர் புது ஐடியா சொல்கிறாங்களே, இந்த பிரதர் புது ஐடியா சொல்கிறாங்களே, இது புது ஐடியாவாக இருக்கே, நல்லா இருக்குதே, கேட்பதற்கு சுகமாக இருக்கும். ஐடியாஸ் சிந்தனைகளின் தலங்கள் மட்டும்தான். அனுபவமாக மாற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் பயிற்றுவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரத்த குரல் எழுப்பி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? புரியலையா? எஸ். அப்போ அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பயன். அனுபவங்கள் தான் நம்மை மாற்றும். அனுபவங்கள் எவற்றின் வழி வருகிறது என்றால் நமது ஐம்புலன்கள் வழியாக. ஐம்புலன்கள், அனுபவங்களுக்கு நுழைவு வாயில் எது? ஐம்புலன்கள். நெருப்பு சுடுது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? தொட்டு பார்த்தோன்னா சுடுது, இனிமே கவனமாக இருக்கணும். ஐஸ்கிரீம் டேஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? சுவைத்தல். நான் ஒரு ஐஸ்கிரீம் பேர் சொல்லிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் சுரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் வாங்கி கொடுத்தோம்னா ஃபாதர். அனுபவம்.
ஆம்பூர் பிரியாணியை பற்றி பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதி உங்கள்கிட்ட பேசினாலும் அது உங்களுக்கு ஐடியாவுடைய தளத்தில் தான் இருக்கும். எப்பொழுது அனுபவமாக மாறும்? ஃபாதர் ஒரு பேக் வாங்கித்தாங்க ஃபாதர். அப்போ அனுபவங்களின் நுழைவு வாயிலது ஐம்புலன்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு இறை வார்த்தையில் திருப்பாடல் வழியாக நம்ம தியானித்தோம். இந்த ஐம்புலன்களை உருவாக்கியவர் யாரு? கடவுள். உனது ஐம்புலன்களை உருவாக்கியவர் யார்? கடவுள். என்றால் உனது ஐம்புலன்களால் ஆண்டவரை அனுபவிக்க முடியணும். உனது ஐம்புலன்களால் ஆண்டவரை அனுபவிக்க முடியவில்லை என்றால் கடவுள் வெறும் ஒரு சிந்தனை தளத்தில் மட்டும்தான் இருப்பார் பிள்ளையே. வெறும் ஒரு ஐடியாலஜிக்கல் லெவல். He will be just an idea for you. He will be just an idea. He will not be a person for you. அவர் ஒரு நபராக மாற முடியாது. காரணம், சிந்தனையின் தளத்தில் மட்டும்தான் அல்லவா உனது ஆண்டவர் உன்னிட்ட இருக்கிறாரு. அப்போ கடவுளை ஐம்புலன்களால் அனுபவிக்க வேண்டும். ஐம்புலன்களால் முடியுமா? முடியாதா? எங்க ஐம்புலன்கள் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு என்ன? ஐம்புலன்கள் அதோட உபயோகம் என்ன? கண்ணு பார்க்கிறோம், காதுல கேட்பது, வாயில சுவைப்பது, நுகர்தல், மனம், வேற தொடுதல், கை தொடுதல். ஐம்புலன்கள். கண்ணு. கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க ஐம்புலன்களால் கடவுளை அனுபவிக்க முடியும் ஃபாதர்ன்னு சொன்னீங்களா? நான் கேட்ட கேள்வி என்ன? அதையும் பார்க்க முடியாதா? கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? நற்கருணையில் ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ஷோ, கடவுளை பார்த்தவங்க கிட்ட நானா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களா வந்து பேசணுங்க. சரி, கடவுளை கேட்டிருக்கிறீங்களா? சுரத்தை கேட்டிருக்கிறீங்களா? அவரோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆண் வாய்ஸாக இருந்துச்சா, பெண் வாய்ஸாக இருந்துச்சா? சரி, கடவுளை டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? எப்படி இருந்தார்? இனிப்பாக இருந்தாரா, புளிப்பாக இருந்தாரா, கசப்பாக இருந்தாரா? சரி, கடவுளை ஸ்மெல் பண்ணியிருக்கிறீங்களா? அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சு? கப்படிச்சாரா, குளிக்காமல் வந்தாரா, அல்லது நல்லா டவ் சோப் போட்டு அப்படியே நல்லா கமகன்னு வந்தாரா? இனி கடவுளை தொட்டிருக்கிறீங்களா? அப்போ ஐம்புலன்களால் கடவுளை அனுபவித்தீர்களா, இல்லையா? பிள்ளையே, நீ ஐம்புலன்களால் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த கடவுள் உனக்கு அனுபவம் உள்ளவராக இருப்பார். இல்லை என்றால் அவர் வெறும் ஒரு ஐடியா, சிந்தனை, அவ்வளவுதான், ஒரு சிந்தனை. அப்போ ஃபாதர், ஐம்புலன்களால் அனுபவிக்க முடியுமா? முடியும். உனது கடவுளை ஐம்புலன்களால் அனுபவிக்க முடியும். நம்ம பார்ப்போமே. முதலாவது கண்கள். கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? திருவுழியத்தில் கடவுளை யாராவது பார்த்துருக்குறாங்களா? மோசே பார்த்தாரா? மோசே கடவுளுடைய முகமாக பார்த்தாரா? வாசிங்க விடுதலை பயண புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. அப்போ ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவர் முகமுகமாக மோசேயிடம் பேசுவார். அதோட வார்த்தை என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசே கடவுளோடு உறவு கொண்டு இருந்தார். அதோட அர்த்தம் நீங்க நினைச்சிடக்கூடாது அப்ப முகமுகமாக ஆண்டவரை பார்த்தாரோ என்று. அடுத்த அதிகாரம் வாசிக்கும் போதுதான் இதோட அர்த்தம் தெரியும். 33வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. பார்க்க இயலாது. பாருங்க, அப்ப இறைவார்த்தை என்ன சொல்லுது? என் முகத்தை உன்னால் பார்க்க முடியாது. அப்ப கடவுளை நம்மால் பார்க்க இயலாது. வித் க்ளோரி, அவருடைய வல்லமையோடு, அவருடைய முழு ஆற்றலோடு நம்மால் பார்க்க இயலாது. அதுதான் உண்மை. யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை.
கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை, காணவும் முடியாது, காண முடியாது. அதனால கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? திருவூழியம் சொல்லுகிறது கடவுளை பார்க்க முடியாது. நீ பார்த்தனா நீ மனிதனாக இருக்க முடியாது. அதான் உண்மை. அப்போ ஐம்புலன்களின் முதலாவது உனது கண்கள் கடவுளை முகமாக, நான் இந்த அம்மாவை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குற மாதிரி கடவுளை பார்க்க முடியாது. அந்த வார்த்தையோட அடுத்த வார்த்தை வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தஞ்சையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து கடவுளை வெளிப்படுத்தினார், அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி தந்தார். ஆனால் முகமாக கடவுளை நம்மால் பார்க்க முடியாது. அப்போ என்ன ஃபாதர், எப்படி ஃபாதர் என்னுடைய முதலாவது இந்த ஐம்புலன்களின் முதலாவதான கண்ணால் கடவுளை எப்படி பார்க்க முடியும்? 2 காரியம் செஞ்சால் பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை, கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். போதும். அப்போ உன் கண்களை நீ பரிசுத்தமாக வைத்திருந்தால் உன் உடல் தூய்மையாக இருக்கும். அது கடவுளை பார்ப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனது கண் நலமாக இருந்தால் பிள்ளையே உனது உடல் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். அப்பொழுது நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றாய் என்றால் அது கடவுளை பார்ப்பதற்கு சமம். நான் சொல்கிறது புரியுதா? யோபு சொல்வார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குதா? என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். அப்போ கண்கள் பரிசுத்தமாக. ஃபாதர், தேவையில்லாத சிந்தனைகள் வருது ஃபாதர், வரத்தான் செய்யும். காரணம் நுழைவு வாயில் சரியில்லையே. நுழைவு வாயில் இது. இந்த நுழைவு வாயில் சரியாக இருந்தால் உள்ள இருக்கிறது எல்லாமே சரியா இருக்குமே. அப்ப நுழைவு வாயில எங்க திறக்கணும், எங்க அடைக்கணும், அதை நீ செய்தாய் என்றால் பரிசுத்தம், நீ தூய்மையாக இருப்பாய். அது கடவுளை பார்ப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் எப்படி ஆண்டவரை பார்க்கலாம் என்றால் 1 யோவான் 4வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு பொய்யர் கண் முன்னே உள்ள நீ காண்கின்ற உன் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாமல் கண்ணுக்கு புலப்படாத, மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு புலப்படாத, பார்க்க இயலாத, நான் கடவுளை அன்பு செய்கிறேன், நான் பார்க்கிறேன் நீ சொன்னா அதில் என்ன உண்மை இருக்குது? அதில் என்ன உண்மை இருக்குது? நீ காண்கின்ற உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய நினைச்சு பாரு. அவர்களை வெறுக்காம, அவர்களை பற்றி இல்லாது பொல்லாதது சொல்லாமல், புறங்கூறாமல், அவர்களை மன்னிக்க இயலாமல் கடவுளை உன்னால் பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ கடவுளை உன்னால் பார்க்க முடியும். முதலாவது நான் சொன்னேன், எப்படி? பரிசுத்தமாக வாழும் பொழுது, உனது கண் நலமாக இருக்கும் பொழுது உனது உடல் உறுப்புகள் எல்லாம் நலமாக இருக்கும். அப்பொழுது நீ கடவுளை தரிசிக்க முடியும். 2வது காரியம், காணப்படுகின்ற சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்கின்றாய் என்றால் அது கடவுளை பார்ப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உனது கண்ணால் ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியும், முடியும். உனது கண்ணால் பார்க்க முடியும், உனது கண்களால் அனுபவிக்க முடியும் ஆண்டவரை. நீ பரிசுத்தமாக வாழும் பொழுது, உன் கண்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது
காணப்படுகின்ற சகோதர சகோதரிகளை, உன்னால் பார்க்க இயலுகின்ற சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்ய முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு வேளையும் நீ கடவுளை பார்ப்பதற்கு சமம். கடவுளை பார்ப்பதற்கு சமம். மதர் தெரேசாட்ட எல்லாரும் கேட்டாங்க, அப்படி தானே, உங்களால் எப்படி இது முடிஞ்சது, எல்லாரும் எப்படி முடிந்தது? அவள் சொன்னாள், புனித மதர் தெரேசா சொன்னாங்க, நான் மனிதர்களை அல்ல பார்ப்பது, நான் பார்ப்பது கடவுளை, இயேசுவை பார்க்கிறேன். நான் இயேசுவை பார்க்கிறேன். இயேசு என் வீட்டில் தெருவில் கிடக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை எப்படி சும்மா விட முடியும்? இயேசு உணவாக பசியாக இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை உணவு கொடுக்காமல் இருக்க முடியும்? காணப்படுகின்ற சகோதர சகோதரிகளில் கடவுளை நீ பார்த்தால் அது கடவுளை பார்ப்பதற்கு சமம். அது அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ பிள்ளையே, உனது கண்களால் இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீ ஆன்மீகத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். உன் கண்கள் வழியாக ஆண்டவரை தரிசிக்கிறாய். ரெண்டாவது உறுப்பு என்னது? காது, கேட்பது. ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கிறீங்களா? என்ன முன்னாடி ஆன்லாம் சொன்னீங்க, இப்போ எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க. கடவுளுடைய குரல் நம்ம கேட்க முடியாது, அப்படி தானே? கேட்க முடியாது. ஆனால் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இறை வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை. இதை நீ வாசிக்க 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 உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். இறை வார்த்தை நீ வாசிக்கின்றாய் என்றால் அது இறைவனின் குரல்களை கேட்பதற்கு சமம். இறை வார்த்தை நீ வாசி, உன் வாழ்க்கை மாறும். இறை வார்த்தை நீ வாசிச்சுப்பார், உனது திட்டங்களில் மாற்றம் ஏற்படும். இறை வார்த்தை நீ வாசித்துப்பார், உனது பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இறை வார்த்தை நீ வாசித்துப்பார், உனது சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும். இறை வார்த்தை வாசிக்கின்ற ஒரு நபரால் தீமையான ஒரு வழியில் செல்ல முடியாது. காரணம், இறைவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவருடைய குரலை நீ கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது எப்படி உன்னால் தீமை செய்ய முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இறைவனுடைய வார்த்தை, நீங்க நினைக்கிறீங்க அப்படிதான், ஃபாதர் விசுவாசத்தில் வளரணும் ஃபாதர். அதற்கு ஒரே ஒரு வழி, இறை வார்த்தையை வாசிப்பது தான். ரோமையர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ரோமையர் 10:17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கேட்க வாய்ப்புண்டு. அப்போ இறை வார்த்தையை நீ வாசிச்சா தான் கேட்க முடியும், கேட்டால்தான் நம்பிக்கை வரும். அப்போ நம்பிக்கையின் அடிப்படை எங்கே இருக்குது? இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பது. நீ எடுத்து பாருங்களேன், ஒரு லவ்வர்ஸ், ஒரு காதலன் காதலி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் முதலாக சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலாக சந்திக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காதலன் நினச்சிடுவான், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? அப்படியா, நானும் உன்னைய அன்பு செய்கிறேன், நீ என் உயிர். அடுத்து என்னது? நீ ஏன் கண்ணு, நீ ஏன் காலு, எல்லாம் சொல்லியிருப்பீங்க, அப்படி தானே? இல்லை, நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் கவிதைகள், எவ்வளோ கவிதைகள் சொல்லியிருப்பீங்க. கேட்டு ஏமாந்துட்டேன் சாமி. அப்போ பாருங்க, அப்போ ஒரு காதலன் ஒரு காதலியை நம்புவது எப்பொழுது? அவனுடைய வார்த்தைகள் அல்லவா? வார்த்தைகள் வழியாகத்தான் விசுவாசம் பிறக்கிறது என்றால் இறை வார்த்தையை நீ வாசிக்க 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 அது ஆண்டவரை கேட்பதற்கு சமம். ஆண்டவரின் குரல்கள், ஆண்டவரின் குரல்கள், அதை நீ கேட்க வேண்டும். அது உனக்கு அனுபவமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இறைவனுடைய குரலை கேட்க முடியுமா? முடியாதா? முடியும். இறைவனை பார்க்க முடியுமா? இறைவனை கேட்க முடியுமா? இனி 3வது என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இறைவனை டேஸ்ட் பண்ண முடியுமா? சாப்பிட்ருக்கிறீங்களா? அப்படியா? எப்படி இருந்தார் அவர்? புளிப்பாக இருந்தாரா? இனிப்பாக இருந்தாரா?
புளிப்பாக இருந்தா இனிப்பாக இருந்தாரா கசப்பாக இருந்தாரா? கடவுளே சாப்பிட முடியுமா நம்மளால? அந்த திருப்பாடல் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். திருப்பாடல் 34 8வது வசனம். திருப்பாடல் 34 8வது வசனம். போதும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் அதோட டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கும்: டேஸ்ட் அண்ட் see how good is the Lord. ஆண்டவர் எத்துணை நல்லவர். இனியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவர், நல்லவர். அப்போ கடவுள் எவ்வளவு நல்லவராக உனது வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தால் அது எதற்கு சமம்? சுவைப்பதற்கு சமம். அது சுவைப்பதற்கு சமம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், அதை நீ என்னைக்கு நினைச்சு பார்க்குறியோ அன்னைக்கு தான் நீ ஆண்டவரை சுவைக்கிறாய் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நான் இவ்வளவு பாவியாக இருந்தாலும் எவ்வளவு நன்மைகள் செய்கிறீர் ஆண்டவரே, நன்றி என்பதை நீ உணர்ந்தால் அது சுவைப்பதற்கு சமம். ஆண்டவரே, நான் இவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் என்னை நீர் வழி நடத்துகிறீர், எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கிறீர், இனி என் வாழ்க்கையில் கஷ்டமே இருந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் என்கின்ற ஒரு உணர்வு பிள்ளையே என்னைக்கு உனக்கு நடக்குதோ அன்னைக்கு நீ ஆண்டவரை சுவைக்கிறாய் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மையே உருவானவர். அவரால் தீமை செய்ய முடியாது, தீமை செய்யவே முடியாது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைகளுக்கும் இனி அது தீமைகளாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நீ ஒப்பு கொடுத்து பாரு, அது ஆண்டவரை சுவைப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் 103 தாவீது பாடுகிறார் அல்லவா? தாவீது பாடுவார் அப்படி தானே? என் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று தாவீது பாடக்கூடிய பாடல். திருப்பாடல் 103. என் உயிரே ஏத்திடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும், உன் குற்றங்களை எல்லாம், உன் நோய்களை, உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிறார், இரக்கத்தை மணிமுடியாக சூட்டுகிறார், உன் வாழ்நாட்களை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். அப்போ இந்த திருப்பாடல் முழுவதும் தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அப்போ நீ அதை என்னைக்கு உணர்றியோ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தனிமையாக இருந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் எது, என் குடும்பத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன, என் கணவனுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், என் மனைவிக்கு, என் குழந்தைங்களுக்கு, நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து 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 நீ நன்றி சொல்லுகின்றாய் என்றால் அது ஆண்டவரை சுவைப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சுவைக்க முடியுமா? முடியுமா? ஆண்டவரை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தம், இரண்டாவது பிறரில் பிறரன்பு, பிறரை அன்பு செய்கின்ற வழியாக ஆண்டவரை கேட்க முடியுமா? எப்படி முடியும்? இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக. இனி ஆண்டவரை சுவைக்க முடியுமா? எப்படி முடியும்? அவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 நீ என்னைக்கு நன்றி சொல்றியோ அது ஆண்டவரை சுவைப்பதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஆண்டவரை ஸ்மெல் பண்ண முடியுமா? ஆண்டவரை ஸ்மெல் பண்ணியிருக்கிறீங்களா? ஸ்மெல் பண்ணியிருக்கிறீங்களா? முன்னாடி எல்லாரும் சப்பு சப்புன்னு சவுண்டு போட்டிங்க, இப்போ எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஃபாதர் நாங்கள் ஏதாவது சொல்லுவோம், நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க ஃபாதர். ஆண்டவரை ஸ்மெல் பண்ணியிருக்கிறீங்களா? என்ன ஸ்மெல் இருந்துச்சு ஆண்டவருக்கு? ஆண்டவரை ஸ்மெல் பண்ணிங்களா? எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தை. ஆகவே அவரை, அப்போ யாரை போல மாறுங்கள்?
இயேசுவை போல இயேசு என்ன பண்ணாரு அதை தெரிஞ்சா தான் அவரை போல மாற முடியும். வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் போதும் ஒப்பு கொடுத்தார். அதாவது கிறிஸ்து தன்னையே நறுமணம் வீசும் பழியாக அதாவது தன்னையே கரைத்தார், நமக்காக தன்னையே கரைத்தார். அது தந்தையாகிய கடவுளுக்கு எப்படிப்பட்ட பலியாக மாறியது? நறுமணம் வீசும் பலியாக மாறியது. என்றால் அன்பு பிள்ளையே, அன்றாட உனது வாழ்க்கையை நீ உன்னையே கரைத்தாய் என்றால் அது ஆண்டவரை ஸ்மெல் பண்ணுறதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நீ அன்றாட வாழ்க்கையில் பலியாக மாற வேண்டும். கணவன் மனைவிக்கு பலியாக மாற வேண்டும். மனைவி கணவனுக்கு பலியாக மாற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பலியாக மாற வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு பலியாக மாற வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஒருவர் மற்றவருக்கு பலியாக மாறும் பொழுது அங்கு சுயநலம் இருக்காது. அங்கு அன்றாட பலிகள் நிறைவேற்றப்படும். இறுதியாக திருப்பலி முடிந்தவுடன் குருவானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விட்டது. இல்லை என்றால் வேற ஒரு வார்த்தை, வாழ்வின் பலி தொடங்குகின்றது. என்றால் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில பலி நிறைவேற்று. அன்பு கணவனை உன் மனைவிக்காக பலியாக மாறு. அது நறுமணம் வீசும் மனம். அங்கு கிறிஸ்துவை உன்னால் நுகர முடியும். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், மனைவி ஜெபத்துக்கு வந்து சொன்ன ஒரு காரியம், ஃபாதர் அவருக்குள்ள மருத்துவ செலவு எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுறாரு ஃபாதர். என் உடம்புல இருக்க என்ன நோய் இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மருத்துவ செலவுகளை எல்லாம் கரெக்டாக அவர் பார்க்குறார். இங்கு கணவன் நறுமணம் வீசும் பலியாக மாறுறானா? சுயநலம் உள்ள வாழ்க்கை, சுயநலம். அன்பு கணவனே, உன் மனைவிக்காக நீ என்று உன்னையே கரைக்கிறாயோ அங்கு கிறிஸ்துவை உன்னால் நுகர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை உன்னால் ஸ்மெல் பண்ண முடியுமா? எஸ். கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? எப்படி முடியும்? தூய்மை. ரெண்டாவது, பிறரை அன்பு செய்கின்றது வழியாக. கிறிஸ்துவை உன்னால் கேட்க முடியுமா? எப்படி முடியும்? எஸ். கிறிஸ்துவை உன்னால் சுவைக்க முடியுமா? எப்படி முடியும்? நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்தும் பொழுது கிறிஸ்துவை உன்னால் நுகர முடியுமா? எப்படி? பலியாக மாற்றும் பொழுது, உன் வாழ்க்கையை நீ பலியாக மாற்றும் பொழுது. இனி ஐந்தாவது சென்ஸ் என்னது? இயேசுவை தொட்டிருக்கிறீங்களா? இப்படி தொடரணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி என்னுடைய உடலை தொடுறேன், அது மாதிரி தொட்டிருக்கேன். பக்கத்தில் உள்ள தொடுங்க. இது மாதிரி தொட முடியுமா? இயேசுவை தொட்டிருக்கீங்களா? இது மாதிரி தொட்டிருக்கிறீங்களா? தொட முடியுமா? இயேசுவை தொட முடியுமா? தொடுவதற்காக நீங்கள் பயன்படுத்துவது எது? கரங்கள். உனது கரங்கள் அல்லவா பிறரை தொடும் பொழுது உனக்கு ஒரு அனுபவம் வருது. உனது கரங்கள் பிறரை தொடும் பொழுது உனக்கு ஒரு அனுபவம் வருது, அப்படி தானே? அப்படி இருக்கும் பொழுது உன் கரங்களை நீ எதற்காக பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து உனது அனுபவம் மாறும். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம். இயேசு தனது கரங்களை எதற்காக பயன்படுத்தினார், எப்படி அவருக்கு அனுபவம் இருந்தது? 15வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, தொலைவில் அந்த ஊதாரி மைந்தனை தொலைவில் வரும்பொழுதே தந்தை கண்டு முதலில் பார்க்கிறார், பரிவு கொண்டு ஓடிப்போய் கட்டி தழுவினார். அங்கு ஒரு தொடுதல் நடக்கிறது பாருங்க. இரக்கச் செயல்கள் நீ செய்தாய் என்றால் கடவுளை தொட முடியும். When you have the compassionate heart, இரக்கச் செயல்கள் தகுதியின் அடிப்படையில் அல்ல. அவன் மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது, தகுதி வாய்ந்தவர்களுக்காக அல்ல, பாசம் இருக்குது. கடவுள் மேலே எனக்கு பாசம் இருக்குது, அதனால் நான் இதை செய்கிறேன். இரக்கச் செயல்கள் நீ செய்தாய் என்றால் கடவுளை
தொட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபையில் 7 இரக்கச் செயல்கள் உண்டு. எத்தனை இரக்கச் செயல்கள்? 7 இரக்கச் செயல்களை திருச்சபை நமக்கு போதிக்கிறது. தெரியுமா? மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை. ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். அப்போ முதலாவது இரக்கச் செயல் என்னது? பசியுற்றோருக்கு உணவு அளிப்பது. நம்முடைய அன்பாலய தியான மையத்தில் நாம் அனைவரும் பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு காரியம். பல இடங்களில் தியானங்கள் மட்டும்தான் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் இங்கு ஒரு இரக்கச் செயல் நடக்கிறது. எல்லா நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? உணவு கொடுக்குறோம், பசியாக யார் வந்தாலும். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய தியான மையத்தை அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறார். அருளாலயம் எனக்கான ரொம்ப ஆசை. அன்பாலயத்தை அது மூலம் ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. பல தியான மையங்களையும் நடக்காத ஒரு காரியம் இது இங்கு நடக்கிறது. பசியுற்றோருக்கு உணவு. நீ அதை கொடுக்க உன் குடும்பத்தில் நீ அதை கொடுத்து பாருங்களேன். குடும்பமாக அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். பசியுற்றோருக்கு உணவு. அங்கே போய் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இங்கே வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அங்கே போகணும், கொடுத்து பாருங்கள். பசியுற்றோருக்கு உணவு. அப்போ முதலாவது இரக்கச் செயல் என்னது? பசியுற்றோருக்கு உணவு. ரெண்டாவது, தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர். சாப்பாடு பிரியாணி மட்டும் குடித்தா விக்கி சாவு அப்படி கிடையாது. என்ன செய்யணும்? தண்ணியும் கொடுக்கணும். மூணாவது, அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வெல்கமிங் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எங்களுடைய தியான மையத்தில் ஒரு நாள் ஒரு வயசான ஒரு தாத்தா சைக்கிள் மிதிச்சுட்டு பெங்களூர்லேருந்து ஒகேனக்கல் வர போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அப்போது மாலை 5 மணி அளவில் எங்களுடைய வாசலை தட்டினாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு. அப்போ அவருடைய ஐடென்டிட்டி எல்லாம் அவர் வெளிப்படுத்தலை. அவர் சொன்னார், கழுத்தில் ஒரு சிலுவை இருந்துச்சு, அவ்வளவுதான். ஃபாதர், இன்றைக்கி நைட் நாங்கள் ஸ்டே பண்ண முடியுமா? எனக்கு உள்ளே எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், வெளியில் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் நான் படுத்துட்டு போகிறேன். என்னுடைய பயணம் பெங்களூர்லேருந்து ஒகேனக்கல் வர சைக்கிளில் போகிறேன், அங்கே போய் ஜெபம் பண்ணுவதற்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஐடென்டிட்டி முதலாவது சொல்லலை அவர். அப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், என்ன வேறு ஏதாவது ஆயிடக்கூடாது ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ஓகே பரவாயில்ல, நீங்கள் வெளியில் தானே சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஓகே பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் நான் அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். ஆள் என்ன செய்கிறார், வெளியில் இடம் கொடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் கவனிக்கும் பொழுது அவர் பாருங்கள், அவர் கையில் மொபைல் இருந்துச்சு, அதில் பாட்டு புஸ்தகம், அதாவது சாங், அவர் வாட்டுக்கு பாட தொடங்கினார். கொஞ்சம் நேரம் ஜெபமால சொன்னார். அப்போ எனக்கு ஆசை, நீங்கள் ஏன் வெளியில் இருக்கிறீங்க, உள்ளே வாங்கலேன். இல்லை ஃபாதர், நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் ஒகேனக்கலுக்கு போய் அங்கே போய் அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணணும். நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதில்ல. அப்போ நான் மீண்டும் வற்புறுத்தினேன் அவரை, வாங்க உள்ளே வாங்க. இல்லை அப்படின்ட்டாங்க. நைட்டு ஒரு 9 மணி அளவு ஒசூரில் நீங்கள் பிக்னிக் வந்தீங்க அப்படி தானே? எங்களுடைய தியானமாக எப்படி இருந்துச்சு, எவ்வளோ குளிர் பார்த்தீங்களா? குளிர் அவ்வளோ 9, அன்றைக்கி மழை வேறு. நல்ல எனக்கு இவரை பற்றியே தான் சிந்தனைகள். ஐயோ இந்த தாத்தா வேறு வெளியில் இருக்கிறாரே, பாவமே அப்படின்ட்டு. அடுத்து மழை, அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அப்போ பிரதர்ஸை விட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு வாங்கடா உள்ளே அப்படின்ட்டு. அப்போ அவர் உள்ளே வந்தார். உள்ளே கெஸ்ட் ரூம் கொடுத்தோம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் அவர் உபயோகித்தார். மறுநாள் காலையில் அவர் போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு குருவானவர். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அவர் கை கொடுத்துட்டு சொன்னார், தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் த ஸ்ட்ரேஞ்சர். அந்நியனை வரவேற்றதற்கு நன்றி. ஆண்டவர் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்திற்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிலுவஸ் கொடுத்துட்டு போனார். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அந்நியர்களை வரவேற்று பார்ப்போமே, கொஞ்சம் இடம் கொடுத்து தான் பார்ப்போமே. மூன்றாவது நான்காவது என்னது? ஆடையின்றி இருந்தேன், ஆடை அணிவித்தீர்கள். உன் பீரோவில் பாரு, கட்டுக்கடக்கான ஆடை இருக்குதா இல்லையா? எவ்வளவு துணிமணிகள் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வருஷத்தில் ஒன்று கட்டுறது அளவுக்கு அவ்வளவு காணும் நம்மகிட்ட பாத்திரங்கள் இருக்குது, துணிகள் இருக்குது.
அவ்வளவு பாத்திரங்கள், இடம் இல்லை சாமி, இதை எங்கே வைக்கனே தெரியல, யூஸ் பண்ணுறது இல்லை. புனித அத்தனாசியோஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ உபயோகிக்காத ஒவ்வொரு பொருட்களும், நீ உபயோகிக்காத ஒவ்வொரு துணிகளும் அது உன்னை சார்ந்ததல்ல, அதற்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ ஒரு நபர் அங்கு ஏங்கி கொண்டிருக்கிறார், அதற்கு கொடுத்து பாருங்களேன், கொடுத்து பாருங்களேன். இரக்க செயல். ஐந்தாவது என்னது? நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்கள். குடும்பத்திலே நோயுற்று இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. பாட்டி, தாத்தா, உன் மாமியார், உன் மாமனார் நோயுற்று இருக்கும்போது நீ கவனிக்கிறியா அவங்கள? 2-3 மாதத்திற்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் வாட்ஸ்அப்பில். கேரளாவில் நடந்தது. ஒரு மருமகள் மாமியாரை எட்டி உதைக்கின்ற ஒரு காரியம் பார்த்தீங்களா? லாஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது இப்போ. அதாவது வயதானவர்கள் என்றால் மதிக்க வேண்டாம். என்ன யூஸ், என்ன யூஸ் அவங்களால? சாப்பிட்டு ஒரு மூலையில் உட்காரு, அதனால் உனக்கு அவ்வளோதான். அதனால் அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தை சொல்லுது, நோயுற்று இருப்பவர்களுக்கு நீ அவர்களை சந்தித்தா என்றால் அது ஆண்டவரை தொடுவதற்கு சமம். அது ஆண்டவரை தொடுவதற்கு சமம். 6வது, சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள். சிறையில் உள்ளவர்களை பார்த்து கொள்வது. இப்போ நம்முடைய கான்டெக்ஸ்டில் அது போய் செய்கிறது ரொம்ப கஷ்டம். சிறைச்சாலையை போய் சந்திப்பது. முன்னாடி அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள்லாம் ஈஸியாக போய் சிறைச்சாலையில் உள்ள நபர்களை பார்ப்பது. இப்போ ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு காரியம் கேட்குறேன், உங்களுடைய பங்கில் யாராவது சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதியாக இருந்து விடுதலை பெற்று வந்தால் அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன? அவர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? இவனா, இவனுக்கு தேவைதான் இது அப்படின்னு இருக்குதா? அல்லது அவர்களுடைய வீட்டிற்கு சென்று, அல்லது ஒரு நபர் சிறைச்சாலைக்கு சென்றால் அவனுக்காக அவளுக்காக ஏங்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறதே, அந்த குடும்பத்திற்கு போய் நீ என்ன செய்யலாம்? ஆறுதல் சொல்லலாமே. அதை செய்கிறீங்களா நீங்கள்? அதை நீ செய்தாய் என்றால் கடவுளை தொடுவதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது 6 காரியம் அங்கே இருக்குது. திருச்சபை இன்னும் ஒரு இரக்க செயலை எங்கிருந்து எடுக்கிறது என்றால் தோபித்து புத்தகத்திலிருந்து எடுக்கிறது. தோபித்து செய்த ஒரு காரியம் என்னது? இறந்தவர்களை அடக்கம் செய்தார். அப்ப 7வது நற்செயல் என்னது? இரக்க செயல், இறந்தவர்களை அடக்கம் செய்தல். கொரோனா டைம்ல எத்தனை பேர் இறந்தவர்களை அடக்கம் செஞ்சீங்க? அவர் பாட்டிமா கை தூக்குறாங்க. எம்ம கொரோனாவா அப்படின்ட்டு ஓடுறது. கன்னியாகுமரியில் எனக்கு தெரிந்த ஒரு பங்கில், அந்த பங்கு மட்டுமல்ல, அருகில் உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் இணைந்து கொண்டு இறந்த நபர்களை எல்லாம் தேடி 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 சென்று இந்த கொரோனா டைமில் அடக்கம் செய்தார்கள். நம்ம கொரோனா நேரத்தில் என்ன செஞ்சோம்? நம்முடைய வாழ்க்கை போதும் அப்படின்னு புண்ணியம் செஞ்சாங்க பிள்ளைகளே. அவங்க வாய்ப்பு கிடைத்தது, தேடிக்கொண்டார்கள், கடவுளை தொட்டார்கள். அப்போ கடவுளை தொட முடியுமா? முடியுமா? இரக்க செயல்களை நீ செய்தால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஐம்புலன்களால் கடவுளை அனுபவிக்க முடியும். இதை நீ என்னைக்கு செய்கிறையோ அன்னைக்கு உனக்கு அனுபவம் இருக்கும், இறை அனுபவம். நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே? ஃபாதர், ஒரு அனுபவம் கிடைச்சா போதும் ஃபாதர், ஒரு இறை அனுபவம் கிடைச்சா போதும் ஃபாதர். அதுக்கு இது செய்யணும். உனது ஐம்புலன்களால் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும். அது நடந்தால் மட்டும்தான் பிள்ளையே இறை அனுபவம் உனக்கு கிடைக்கும், இறை அனுபவம் கிடைக்கும். அப்போ கடவுளை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தமாக உன் வாழ்க்கை. 2வது, உன் காணப்படுகின்ற சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்யும் பொழுது. 2வது, கடவுளை கேட்க முடியுமா? இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக கடவுளை கேட்க முடியும். 3வது, கடவுளை நுகர முடியுமா? எப்படி? அன்றாட வாழ்க்கையில் நீயே பலியாக மாறும் பொழுது, உன் கணவனுக்காக, மனைவிக்காக, எப்பொழுதெல்லாம் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் உனது வாழ்க்கையில் நீ எடுக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் கடவுளை நுகர முடியும். கடவுளை சுவைக்க முடியுமா? எப்படி? நன்மைகளை எண்ணி நினைத்து நினைத்து உனது வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த 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 ஆண்டவரை நீ சுவைக்க முடியும். 5வது, கடவுளை தொட முடியுமா? எப்படி தொட முடியும்? இரக்க செயல்கள் எத்தனை? 7. எவையெல்லாம் அவை? பசியாயிருந்தேன்,
தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், இறந்தவர்களை அடக்கம் செய்தல். இத்தனை காரியங்கள் நீ செய்தாய் என்றால் ஆண்டவரை தொட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். பிள்ளையே, இறை அனுபவம் நமக்கு தேவை. கண்களை மூடி கரங்களை கூப்பி இறை அனுபவத்திற்காக ஜெபி. ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு தீர்மானம் எடு. கடவுளை உனது ஐம்புலன்களால் அனுபவிக்க, ஐம்புலன்களால் ஆண்டவரை அனுபவிக்க முயற்சி செய். என்று அன்று அந்த ஒரு முயற்சியை நீ எடுக்கிறாயோ அன்று தான் உனக்கு இறை அனுபவம் கிடைக்கும். நீ வெறுமனே நின்று கொண்டு எந்த பயனும் கிடையாது. இறை அனுபவம் உன்னை தேடி வருவதல்ல, நீ ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும். ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார், அவ்வளவுதான். வாய்ப்பு கொடுக்கின்ற நேரங்களில் எல்லாம் இறை அனுபவத்திற்கான சூழ்நிலைகள் இவை. ஆண்டவரை காண, அவரை நுகர, அவர் குரலை கேட்க, அவரை தொட, அவரை சுவைக்க ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இறை அனுபவத்திற்கான சூழ்நிலைகளை இவை. இந்த அனுபவங்களை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ வாழ்க்கையில் சவுலிலிருந்து பவுலாக மாற முடியும். பாவ வாழ்க்கையிலிருந்து புனித வாழ்க்கைக்கு உன்னால் உந்தி தள்ளப்பட முடியும். உனது அனுபவங்கள் உன்னை யாராக மாற்றுகிறது? வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லாமல் இல்லையே. எத்தனை எத்தனை அனுபவங்கள் உனது வாழ்க்கையில், எத்தனை எத்தனை அனுபவங்கள். அவையெல்லாம் உனது மனதை மாற்றி இருக்கிறதா? உனது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? சிந்தித்துப்பார். ஜெபி. ஆண்டவரே, எனக்கு இறை அனுபவம் தேவை, இறை அனுபவம் தேவை. ஐம்புலன்களால் ஆண்டவரை நான் அனுபவிப்பேன், ஐம்புலன்களால் ஆண்டவரை அனுபவிப்பேன். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடு பிள்ளையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah.